பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், எம்ஏ அஸ்ட்ராலஜர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நமது ஆத்ரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவக்கிரகங்கள் 9 உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது. அதே மாதிரி ராசிகள் 12: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் எப்படி வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். இந்த 12 ராசியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு ராசிகள் சொந்த வீடு. அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குன்னா வாழ்நாள் முழுவதும் பிறந்ததிலிருந்து யாரும் சொந்த வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, பல வேலைகளாக வெளியில் போகிறோம். அதே மாதிரியே இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் அவங்க சுற்றி வந்துட்டே இருந்தால்தான் உலகம் நிர்வாகம் பண்ணப்படும், உலகத்தில் எல்லாமே நடக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ராசியை விட்டு ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். இந்த பெயர்ச்சிக்கு கால அளவுகள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அளவு. சூரிய பகவான் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் 40-45 நாள், சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேஷராசியில் 1 வருடம் தங்கி ரிஷபராசிக்கு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இப்போ வந்தாச்சு. அதுக்கு பேர் தான் குரு பயிற்சி. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு என்னைக்கு போகிறார், அப்படி போகிறதுனால இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் மாலை 5:10 ஸ்ரீ குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 1/5/2024 புதன்கிழமை சாயந்தரம் 5:10 குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அப்போது இந்த குரு பயிற்சியின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகளும் உண்டு, தீய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளும் உண்டு. அப்போது நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தால் இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட சிந்தாமணி, ஜோதிட களஞ்சியம், இப்படியெல்லாம் பலவிதமான நூல்கள் இதிலெல்லாம் இருந்து எடுத்து அவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பலாபலன்களை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அப்போது அந்த பலாபலன்களில் பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய பலாபலன்களும் வரலாம், சில ராசிகளுக்கு தீய பலாபலன்களும் வரலாம். அப்போ அந்த தீய பலாபலன்கள் வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல எழும். உங்களுக்காக வேண்டி, நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வேண்டி நான் அந்த குரு பயிற்சி என்று நமது ஆலயத்தில் குரு பகவான் சிறப்பு யாக வழிபாட்டு பூஜைகளை ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது 1/5/2024 குரு பயிற்சி டைமில். அப்போ இந்த தீய பலாபலன்களை உடையவர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்து, சங்கல்பத்தில் கலந்து ஹோம பிரசாதத்தை பெற வேண்டும். அதற்கு ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். அந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, வீட்டு அட்ரஸ் அனுப்பணும். அதே நம்பரில் கூகுள் பே, ஃபோன்பேயில் ரூபாய் 251 250 செலுத்தி முன்பதிவு, அதாவது இந்த குரு பயிற்சி பூஜைக்கு முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணிட்டால்தான் உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி நாங்கள் ஹோமங்கள் பண்ண முடியும். ஆகவே இந்த குரு பயிற்சியில் தீய பலாபலன்கள் உடைய ராசிகள் கண்டிப்பாக பரிகாரத்தில் கலந்துட்டு இந்த 1 வருட காலம்
குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி, அது போக நான் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோச்சார பலாபலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள். அதாவது மேஷராசியில் பல கோடி பேர், ரிஷபராசியில் பல கோடி பேர், ரிஷபம் மிதுனத்தில் பல கோடி பேர், இப்படி 12 ராசியிலும் பல கோடி பேர் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்ல முடியும் இந்த பயிற்சிகளில். அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் குரு பகவான் பக்க பலமாக அருமையாக இருந்தால் இந்த கோச்சார பலன்களில் வரக்கூடிய தீய பலன்கள் நமக்கு எதுவும் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி பெயர்ச்சி காலங்களில் பொதுவாக அதிகமாக ஒரு ராசியில் தங்குறது யாருன்னு பார்த்தா சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம். இந்த 4 பெயர்ச்சி டைம்லையுமே நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், நல்லதும் கூட. இப்போ இந்த சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்தும் முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, நான் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக, குரு பயிற்சி பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். இதற்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது, நான் சொல்கிறது கிடையாது. நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து வந்த சித்தர்கள் தங்களுடைய ஜோதிட அரிச்சுவடியில் பார்த்தோம்னா 18 சித்தரில் ஒருத்தர் புலிப்பாணி சித்தர், அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அரிச்சுவடி, ஓலைச்சுவடி இதில் எல்லாம் அவர் எழுதி வைத்து விட்டு போனதை தான் நாம் இப்போ பார்க்குறோம். அதில் இந்த கும்பராசி அப்படிங்கிறது 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் குரு பகவான். இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்தார். தற்சமயம் வரக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போது 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன நன்மை தீமைகள் செய்வார் அப்படிங்கிறது தான் முதல்ல பாடலாக பாடியிருக்கார் புலிப்பாணி சித்தர். இந்த பாடலை பார்த்துட்டு பிறகு விளக்க உரையை நாம் பார்ப்போம். பொன்னவன் 3 4 பொருந்து 10 6 8 உன்னிய 12 ஒரு ஜென்மந்தன்னில் நின்றால், அதாவது குரு பகவான் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல 1 வருஷம் இருந்தால் மன்னரால் பதியும் சேதம், மாதரால் வியாதி மந்தம், நன்னிய தலை மயக்கம், நவிழுவாய் புண்ணுண்டாமே. மன்னரால் பதியும் சேதம், அதாவது ராஜாவால், அரசாங்கத்தால் நமக்கு கெடுதல் உண்டாகும். கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனை, வழக்கு இதெல்லாம் ஏற்படும். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். வியாதி உண்டாகும். மந்தமான சூழ்நிலை, சுறுசுறுப்பு இருக்காது. தலை மயக்கம், உடல்நல கோளாறு, ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். நரம்பு சம்பந்தமான கோளாறு, தலை சம்பந்தமான பிரச்சனை, உடல் பூரா புண்ணு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். இது புலிப்பாணி சித்தர் ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற நூலில் சொல்லுது. இதுக்கு என்ன விளக்க உரை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தர்மபுத்திரர் நாளில் வனவாசம் அப்படி போனதும், இது புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்த பொழுது தான் மகாபாரதத்தில் இருக்கிறவங்க தான் தர்மபுத்திரர்கள். வனவாசம் போனது. பதி கடந்து வனம் சென்றார், இருக்கிற இடத்த விட்டு வனத்துக்கு போனாங்களாம். பஞ்சவர்கள் சாதுக்கள் வினையால் நல்ல பரமகுரு நாளிலேற பட்டபாடு மெத்த உண்டு தாயே. பஞ்சபாண்டவர்கள் சகுனி பண்ண வினையால், சூதாட்டத்தால் நாளில் குரு அப்போ வந்திருக்கு. அதனால் பட்டப்பாடு ரொம்ப அதிகமாக, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். பதி கடந்து செல்வன், இருக்கிற இடத்த கொடுத்து அலையணமா அங்கேயும் எங்கேயும். சரிங்களா? பொருள் விரையும் பலன் குறைவாய் போகும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். என்ன ஆகுதுன்னு விளக்க உரையை பார்த்தோம்னா, பந்துஜன விரோதம், சொந்த பந்தத்துக்கூட விரோதங்கள் அதிகம் ஏற்படும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அநேக விதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சங்கடங்களை அனுபவிக்கணும். நால்கால் பிராணிகள் மூலம் பயம், நாற்கார் பிராணிகள் மூலம் பயம் உண்டாகும். அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிங்கம், புலி, கரடி, நாய், பசு எது வேணாலும் வச்சுக்கலாம்.
அந்த பிராணிகள் மூலம் நமக்கு பயம் ஏற்படும். துக்கம் அதிகம் உண்டாகும், மனக்கவலை ஏற்படும். தாழ்மைப்படல், நம்ம மேலேருந்து இறக்கப்பட்டுருவோம், தாழ்மைப்பட்டு போகிறது. ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருப்போம், ஆனால் நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம ஒருத்தனை வேலை வாங்கின்னு முதலாளியாக இருந்திருப்போம், பெரிய அதிகாரியாக இருந்திருப்போம். பட் நம்மளை கீழே இறக்கிடுவாங்க, நாம் அவங்க சொன்னதை கேட்டுன்னு இருக்கணும். தாழ்மைப்பட்டு போகிறது. நோய் அதிகம் ஏற்படும், பதவி இழப்பு உண்டாகும். இருக்கிற வேலையிலிருந்து தூக்கிடுவாங்க, பதவி இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சந்தோஷம் இல்லாமல் போகும், குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது. ஸ்தான நாசம், இடம் இருக்கிற இடத்த விட்டு போயிடணும், ஸ்தானத்தை நாசம் பண்ணுறார். திருமணத்தடையை ஏற்படுத்துகிறார். 4ஆம் இடத்துல குரு வரும் பொழுது திருமணத்தடை, பூமி இழப்பு, சொத்து இழப்பு இதெல்லாம் ஏற்படும். இருக்கிற பூமியை விற்கணும், சொத்தை விற்று தான் சாப்பிடணும், அந்த மாதிரி சூழ்நிலைகள். வாகன செலவு ஏற்படும், வாகனம் பழுதாயிண்டே இருக்கும், செலவு பண்ணி தீராது. நேத்தானே பண்ணோம், இன்றைக்கி இது ரிப்பேருங்க அப்படின்னு இதுக்கே சரியாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும். கடன் தொல்லை ஏற்படும், திருட்டு பயம் உண்டாகும், இடமாற்றம், மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நான் சொல்லலை, புலிப்பாணி சித்தர்கள் தன்னுடைய நூலில் எழுதி வச்சதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். 4ஆம் இடத்துல வரும்பொழுது கும்பராசிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும். அதை குறிப்புன்னு போட்டு தொழிற்சாலைகள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், பருப்பு வியாபாரம், எண்ணெய், பெட்ரோல், ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கேன், கட்டுமான கடை வைத்திருக்கிறவர்கள், வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுமா இந்த குரு பயிற்சியில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசி நேயர்கள் அவசியம் பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா பலவிதமான துன்பங்களை கொடுக்குது. அப்போது கேட்கலாம், சுவாமி என்ன பரிகாரம்? நமது நேயர்கள் இந்த குரு பயிற்சியினால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த குரு பயிற்சி தினத்தன்று எங்களுடைய ஆலயத்தில் ஸ்ரீ குரு பகவான் மூலமந்திர காயத்ரி மந்திர பரிகார யாக பூஜைகள் அப்படிங்கிறத நடத்துகிறோம். அந்த பரிகார யாக பூஜைகளில் அவசியம் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி எண் நான் கொடுக்குற நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வீட்டு விலாசம், பெயர், நட்சத்திரம், ராசி இவைகளை அனுப்பி வைத்தால் அந்த குரு பயிற்சி தினத்தன்று நாங்கள் பண்ணக்கூடிய பரிகார பூஜைகளில் யாக சங்கல்பம் செய்து பூஜைகள் செய்து பிரசாதங்கள் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விலாசத்திற்கு விபூதி, குங்குமம், யாகமை, மந்திரித்த கயிறு. இந்த மை டெய்லி வச்சுக்கணும். இந்த மந்திரித்த கயிறை கையில் கட்டின்னா ஒரு வருட காலத்திற்கு நான் சொன்ன இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் விலகி நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆகவே தாங்கள் 9865098373 9865098373 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு பரிகாரத்திலே கலந்து கொண்டு சகல விதமான கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு குரு பயிற்சியின் மூலமாக சகல நன்மைகளும் அடைந்து சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.